Hi everyone. So 12th standard mathsக்கு day 7ல இருக்கும் இந்த crash seriesல. கண்டிப்பா இந்த crash series யாராவது மிஸ் பண்ணீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேர் வந்து 6 நாள் ஃபாலோ பண்ணீங்க. நேத்து நிறைய பேர் பார்க்கவே இல்ல. ஏனே தெரியல. கண்டிப்பா 5:30 மணிக்கு டெய்லி வந்துரும். சரிங்களா? தயவு செய்து உங்க பசங்களுக்கு சொல்லுங்க. 7 5 மார்க் எழுதணும்னு நினைக்கிறவங்க இந்த சீரிஸை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் 2 மார்க் 3 மார்க்ல 5வது எழுத வைக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணுவேன். கண்டிப்பா நம்ம 80+ எடுத்துறலாம். பயப்படாதீங்க குவார்ட்டர்லி எக்ஸாமில். சரிங்களா? உங்கள் பசங்கிட்ட சொல்லுங்கள் டே 7ல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டே 6 வரைக்கும் முடிஞ்சவங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிய வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இங்கே எக்ஸைஸ் 4.5 இன்றைக்கி 3 சம் பார்க்க போகிறோம். எக்ஸைஸ் 4.5 10th சம் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன். சொல்யூஷன் கேட்குறாங்க. ப்ரூவ் தட் ஷோ தட் கிடையாது. சொல்யூஷன் கேட்குறாங்க. எவ்வளோ சொல்யூஷன் கேட்குறாங்க. சரிங்களா? எவ்வளோ சொல்யூஷன்னா எவ்வளோ ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எவ்வளோ சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 2 ஃபார்முலா ரிப்பீட்டடாக 4.5ல் வந்துட்டு தான் இருக்குது. மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் tan inverse ஆஃப் x - 1 இருக்குது ப்ளஸ் tan inverse ஆஃப் x + 1 இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த tan inverse ஆஃப் x அந்த பக்கம் கொண்டு போங்க. ஏன் சார் அந்த பக்கம் கொண்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி இது பண்ண போகிறோம், டெரைவ் பண்ண போகிறோம். tan inverse ஆஃப் x ஏன்னா ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸாக மாறிடும். அவ்வளோதான் சார். வேறு எதுவும் கொண்டு போகக்கூடாது. வேறு எதுவும் கொண்டு போய்க்கலாம். நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக வரும். நான் ஆன்சர் வந்துடும். சரிங்களா? நீங்கள் எக்ஸே கொண்டு போங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது வந்து tan inverse ஆஃப் x ப்ளஸ் tan inverse ஆஃப் y இந்த ஃபார்முலா. இதுக்கு வந்து மைனஸ் வரனால tan inverse ஆஃப் x ப்ளஸ் tan inverse ஆஃப் y இந்த ஃபார்முலா. ஸோ ரிலேட் பண்ணி நம்ம போட போகிறோம். இது x இது y. அப்போ tan inverse ஆஃப் முடிஞ்சு x ப்ளஸ் y தானே. அப்போ x - 1 ப்ளஸ் x + 1 அவ்வளோதான். இது x இது y. அதனால் 1 - xy தானே. x into y. x போட்டுட்டேன். x + 1ங்கிற y போட்டுட்டேன். அடுத்தது அதே மாதிரி இங்கேயும் tan inverse ஆஃப் x - y தானே. இது x இது y. அப்போ 3x - x டிவைடட் பை 1 பாருங்கள் 1 + xy 1 + xy. yங்கிற இடத்துல xன்னு இருக்கனால x புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது x-ஆக எடுத்துட்டேன், இது y-ஆக எடுத்துட்டேன், இது x-ஆக எடுத்துட்டேன், இது y-ஆக எடுத்துட்டேன். அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? இதை கம்பேர் பண்ணி போட்டேன். இப்போ இந்த 1 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ tan inverse ஆஃப் என்ன வரும் 2xன்னு வரும் கூட்டினா. இப்போ 1 - இது a - b a + b பாருங்கள். a - b a + b ஃபார்முலாவில் a² - b² தானே. அப்படி டேரெக்டாக போட்டுருங்க. a² எழுதிட்டேன் மைனஸ் b²னா 1² 1 தான். ஸோ அதனால் போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான் முடிச்சு. இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் இங்கே பாருங்கள் 3xலேருந்து x போச்சுன்னா 2x 1 + 3x into x 3x² இன்டூவில் இருக்கனால அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ tan கேன்சல் பண்ணால் தோணும். கேன்சல் பண்ணி காட்டாதீங்க. ஆனால் கேன்சல் மாதிரி மனசில் நினச்சிக்கோங்க. அது ஈக்குவேட் பண்ணுறதுனால போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கேன்சல் பண்ணி காட்டக்கூடாது. ஓகேவா? அப்போ அப்படியே பாக்கி எழுதுங்க. 2x இது மைனஸால் இன்ட்டு பண்ணுங்கள். அப்போ மைனஸால் இன்ட்டு பண்ணணும். 1 + 1 2 - x². புரிஞ்சுதா? பாருங்கள் -x² வரும். எழுதிட்டேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 1 + 1 2 டேரெக்டாக எழுதிட்டேன். 2x + 1 + 3x². ஸோ இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிக்க சார். எக்ஸும் கேன்சல் பண்ணலாம்ல. ஏன் சார் கேன்சல் பண்ண மாட்டேங்கிட்டா நம்ம கேட்டிருக்க கேள்வி ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன். அப்போ சொல்யூஷன் வேணும்னா அந்த எக்ஸுக்கு மேலே இருக்க டிகிரி ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்ம சொல்யூஷனை தீர்க்க முடியும், சொல்ல முடியும். அண்டு எக்ஸை கேன்சல் பண்ணால் வராதாங்க சார்னா ஆன்சர் வராது. ஸோ அது ஒரு காரணம் தான். ஸோ அப்போ இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ x into 1 + 3x². அதே மாதிரி இது இந்த சைடு இன்ட்டு பண்ணுறேன். x into 2 - x². அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இப்போ எக்ஸை உள்ள இன்ட்டு பண்ண முடிஞ்சு. x into 1 இங்கே பண்ணுறேன். x into 1 x ப்ளஸ் 3x³ அவ்வளோதான். எக்ஸை உள்ள இன்ட்டு பண்ணிவிட்டேன். அடுத்து இந்த எக்ஸை உள்ள இன்ட்டு பண்ணுறேன். 2x - x³ பாருங்கள். 2 into x x² into x x³. ஸோ இந்த இடத்துல x³ லைட் டேர்ம்ஸில் ஒரே சைடு கொண்டு வாங்க. x³ இந்த பக்கம் கொண்டு வாங்க. ப்ளஸ் x³ மாறிடும் ப்ளஸ் 3x³ அதே மாதிரி 2x அங்கே இருக்கட்டும் ப்ளஸ் x அங்கே இருக்கட்டும். 2x இப்படி கொண்டு வந்துருங்க. -2x லைட் டேர்ம்ஸை ஆட் பண்ண போகிறேன். அப்போது 3x + x³ என்னது 4x³. 2xலேருந்து x போச்சுன்னா -x ஏன்னா பெரிய நம்பர் சைன் மைனஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சார் எப்படி சார் ஆன்சர் சொல்கிறீங்க? 3 சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை. 3 சொல்யூஷன் கண்டுபிடிச்சாலும் சரி இல்லை ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி. ஏன்னா உங்களுக்கே தெரியும் டிகிரிக்கு மேலே எக்ஸுக்கு மேலே அந்த பவருங்கிறத விஷயம் பார்க்கணும். 3 டிகிரி அப்படின்னு காட்டுது, கியூபிக் டிகிரி அப்படின்னு காட்டுது. ஸோ கண்டிப்பாக அப்போ 3 சொல்யூஷன் கிடைக்கும், 3 ரூட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட சொல்யூஷனே. அப்போது தேர் இஸ் 3 சொல்யூஷன் அப்படின்னு எழுதுனா போதும். ரெக்வஸ்ட் சொல்யூஷன் இஸ் 3 சொல்யூஷன் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கட்டாயம் கேட்பாங்க 5 மார்க்கில். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்ப்போம். எக்ஸசைஸ் 5.5ல் விட்டு போன சம்ஸு. நம்ம ஆல்ரெடி நிறைய சம் போட்டோம். ராக்கெட் போட்டுட்டோம், ராடு சம் போட்டோம், ஃபஸ்ட் சம் போட்டோம், பிரிட்ஜு. ஸோ அந்த விதத்தில் இது வந்து வாட்டர் டேங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஸ்யூம் தி வாட்டர் இஸ் இஷ்யூவிங் ஃப்ரம் எண்ட் ஆஃப் ஹரிசாண்டல் பைப். நான் வந்து 7.5 மீட்டர் above தி கிரவுண்ட், டிஸ்கிரைப் ஏ பேரபோலிக் பாத். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. கொஸ்டின் தான் பெருசு. இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு பேரபோலிக் பாத், வாட்டர் வந்து பைப்லேருந்து உழுகுற மாதிரி ஒரு பேரபோலிக் பாத்தில் வரைய சொல்கிறாங்க. நான் அப்ராக்சிமேட்டாக இங்கே வரைஞ்சிக்கிறேன். இப்படி இங்கே ஒரு பேஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். இப்போது 7.5 மீட்டர் above தி கிரவுண்டுலேருந்து 7.5 மீட்டர் அப்படிங்கிறாங்க. டிஸ்கிரைப் ஏ பேரபோலிக் பாத். த வெர்டெக்ஸ் ஆஃப் தி பேரபோலிக் பாத் இஸ் எண்ட் ஆஃப் பைப். எண்ட் ஆஃப் பைப் வந்து இந்த வெர்டெக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதே மாதிரி அட் ஏ பொசிஷன் 2.5 மீட்டர் பிலோ தி லைன் ஆஃப் தி பைப் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஹஸ் கர்வ்டு அவுட்வர்ட் 3 மீட்டர் பியாண்ட் தி வெர்டிக்கல் லைன். ரொம்ப ஈஸி. இப்போது இங்கே ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். above 7.5 மீட்டர் above தி கிரவுண்டுன்னு சொல்லியிருக்காங்களா. கிரவுண்டுலேருந்து இங்கேருந்து பார்க்கும்போது இது வந்து 7.5 மீட்டர், இது ஃபுல் ஹைட்டு. ஓகேவா? அடுத்தது இங்கே ஒரு மேட்டர்ஸ். அட் பொசிஷன் 2.5 மீட்டர் பிலோ தி பைப். இந்த வெர்டெக்ஸ் வந்து என்னவா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தன வெர்டெக்ஸ் ஆஃப் தி பேரபோலிக் எண்ட் ஆஃப் தி பைப். இந்த பைப்போட எண்டு முனை எதுனா அட் ஏ பொசிஷன் 2.5 மீட்டர் பிலோ தி லைன் ஆஃப் தி பைப்னா இங்கிருந்து 2.5 அந்த வெர்டெக்ஸ்லேருந்து 2.5 நான் எடுத்துக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அதே மாதிரி த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஹஸ் கர்வ்டு அவுட்வர்ட். இப்போ வாட்டர் வந்து பைப்லேருந்து இப்படி தானே போகும், அவுட்வர்ட் கர்வில் தானே போகும். அப்படி பார்க்கும்போது இங்கிருந்து, ஸோ இங்கே தான் பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிருந்து. ஓகேவா? ஸோ 3 மீட்டர் பியாண்ட் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மீட்டர் பியாண்ட் அவுட்வர்ட்ஸ்னால் இந்த டிஸ்டன்ஸ் 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு ஃபார் பியாண்ட் திஸ் வெர்டிக்கல் லைன் வில் தி வாட்டர் ஸ்ட்ரைக்ஸ் தி கிரவுண்ட். இந்த வெர்டிக்கல் லைன்லேருந்து இங்கே வரக்கூடிய தண்ணி, பைப்லேருந்து வரக்கூடிய தண்ணி கிரவுண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த வெர்டிக்கல் லைன்லேருந்து இங்கே உழுகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கேட்குறாங்க. தண்ணி உழுகக்கூடிய டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. இது x1. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். கொஸ்டினை புரிஞ்சுட்டா போட்டுடலாம். ஓகேவா? வெர்டெக்ஸ் வந்து 0,0. ஏன்னா வெர்டெக்ஸ் தான் பைப் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு, இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இது வந்து என்னது, எக்ஸ் ஆக்ஸ் வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. அப்போ 3, -2.5 சோலி முடிஞ்சு. அதே மாதிரி x1 தான் கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள், இதுதான் பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் என்னது, x1. ஃபோர்த்து குவாட்ரனால ப்ளஸ்ஸு மைனஸு, மைனஸ் வந்து ஒய்யில் தான் மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. 7.5 -7.5 அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய சம்மு. இது ரெண்டு வச்சு தான் நம்ம சம் போடணும். ஏன்னா ஏன் சார் இந்த பாயிண்டெல்லாம் போடுறீங்கன்னா, இந்த அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராக்டிக்கல் சம்ஸில் இந்த கர்வ் மேலே பாயிண்ட்டை போட்டால் தான் இந்த கர்வில் போய் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பாயிண்ட்டை மேக் பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஓப்பன் டவுன்வேர்டு பேரபோலா தானே, x² = -4ay போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இது தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எடுத்தோன்னே இது போடக்கூடாது. எதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஏ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், a or 4a கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 3, -2.5 x y. அப்போ எக்ஸுக்கு மேலே போட்டிங்கன்னா 9 ஆகிடுமா, ஏன்னா 3² வந்து 9. அப்போ -4a, y வந்து -2.5. அப்போ 2.5 × 4 எவ்வளோ, 2.5 × 4 வந்து 10. ஸோ அப்போ -2 ப்ளஸ்ஸு, அப்போ 9 × 10a. அப்போது 9/10a ஏ கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏவை தூக்கி திரும்பவும் இதில் போடலாம். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் x² - ஏக்கு பதில் 9/10 × y. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த இடத்துல இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான சம் தான். இப்போ ரெண்டாவது வந்து இங்கே ஒரு சமன்பாடு இருக்குது. ஏன்னா வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா x1 தான் கண்டுபிடிக்கணும், அதான் எடுத்துக்கணும். அப்போ x1, -7.5 இது எக்ஸாக வச்சுக்கிறேன், இது ஒய்யாக வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் x1². ஓகே, -4 அப்படியே வச்சுக்கிறேன், 9/10 அப்படியே வச்சுக்கிறேன், ஒய்க்கு பதிலாக -7.5. இதை சால்வ் பண்ண ஆன்சரு ரொம்ப ஈஸி. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 9 4s are 36, 36 × 75 போடுங்க. ஸோ அந்த மாதிரி 7.5. ஓகேவா? நீங்கள் இல்லைனா கேன்சல் பண்ணியும் கூட போட்டுக்கலாம், இந்த 4 இந்த 5 இந்த 10 கேன்சல் பண்ணால் என்ன, 2 டேபிளில் 2 டைம்ஸு, இது 5 டைம்ஸு, திரும்ப இது 5 டேபிளில் இந்த 7.5 கேன்சல் பண்ணால்
5 டேபிளில் கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 25 டைம்ஸு, அப்போ 2.5. ஓகேவா? ஏன்னா 5 டேபிளில் வந்து இது 1 டைம். ஓகேவா? திரும்பவும் இந்த 5 டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா 75 வந்து பார்த்திங்கன்னா 25 டைம். ஓகேவா? 25 டைமா? 15 டைம், சாரி 15 டைம். ஓகேவா? அப்போ 15 தான் வருங்க. ஓகேவா? அப்போது 9 2s are 18, 18 into 15 உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 270 வரும். சரிங்களா? அப்போ ஒரு பாயிண்ட் இருக்குன்னா 27.0 வரும். அப்போ x1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 27.0. அவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சுதான்? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேன்சலேஷன். அப்போது x1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 27.0, 27 எழுதிக்கிறேன். அப்போ ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? √27. அப்போ x1 இஸ் ஈக்குவல் டு 9 into 3 பிரிச்சுன்னா 3√3. ஏன்னா 9 into 3 பிரித்தா 9க்கு ரூட்டு 3√3 மீட்டர். ஸோ இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் அந்த வேர்டிங் ப்ராப்ளம் கேட்குறனால அந்த வேர்டிங்காக எழுதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து எழுத முயற்சி பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணாலும் மார்க் போட்டுருவாங்க, இருந்தாலும் எழுத முயற்சி பண்ணுங்கள். என்னென்னா ஹவு ஃபார் தி பியாண்ட் தி வெர்டிக்கல் லைன் கேட்குறாங்க. 3√3 மீட்டர் பியாண்ட் திஸ் வெர்டிக்கல் லைன் வில் தி வாட்டர் ஸ்ட்ரைக். அதாவது அந்த 3√3 மீட்டர் தான் போய் வாட்டரை வந்து ஸ்ட்ரைக் ஆகுது அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டோடு சேர்த்து எழுதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? சரி, அந்த கொஸ்டினுக்கு அப்படியே எழுதிட்டு 3√3 மீட்டர்னு போட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். இந்த சம் ஓகேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்தது இது நம்ம சம் எக்ஸைஸ் 2.7ல் 6th சம்மு. ஸோ இது வந்து z = x + iy கொடுத்துட்டாங்க ஆர்குமெண்ட்டு. ஸோ இந்த கொஸ்டின் கொடுத்து ஷோ தட்டுன்னு சொல்கிறாங்க. ஆன்சரே அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட் இசட்டுக்கு பதிலாக என்ன போடுறோன்னா x + iy அவங்களே கொடுத்துட்டாங்க -i. அதே மாதிரி இசட்டுக்கு பதிலாக x + iy அவங்களே கொடுத்துட்டாங்க +2 = π/4. கட்டாயம் இந்த சம் வருங்க, கட்டாயம் இந்த சம் வரும். ஆர்குமெண்ட் ஸோ இந்த இடத்துல ரியல் இமேஜினரி ஸ்ப்ளிட்டப் பண்ண போகிறேன். x ஐயை காமன் எடுத்துரு, y - 1. அதே மாதிரி x + 2 ரியல் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன், இமேஜினரி செகண்ட் எழுதிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. = π/4. இதுக்கப்புறம் காஞ்சுகேட் எடுக்கணும். ஆர்குமெண்ட் காஞ்சுகேட் எடுக்கலாம். x + i y - 1 டிவைடட் பை x + 2 + iy இன்ட்டு ப்ளஸ் -iy -iy. தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், மேஜர் மிஸ்டேக். ஓகே, திரும்பவும் நம்ம பண்ணிடலாம். திரும்ப ஒரு வாட்டி கவனிங்க, இது ஒரு சந்தர்ப்பமாக எடுத்து நாங்கள் எடுத்துலது தப்பு பண்ணிட்டேன். ஓகே ரைட், இது இன்ட்டு பண்ணுறேன். இது இன்ட்டு பண்ணும்போது ரியல் இன்ட்டு பண்ணால் x × x + 2 பண்ணிட்டேன். அடுத்தது ரியல் பண்ண முடியாது, இமேஜினரி தான் இருக்குது. அடுத்தது இமேஜினரி தான் இருக்குது. அடுத்து இது ரெண்டும் பண்ணும்போது ரியல் பாருங்கள், இது ரெண்டு பண்ணும்போது அப்போது -i² வரும் +1. அப்போது ப்ளஸ் y - 1 இன்ட்டு y முடிஞ்சு. அடுத்து இமேஜினரி மட்டும் பண்ணோன்னா +i வெளியிடுங்க, ப்ராக்கெட்டை போடுங்க. அப்போ இது ரெண்டு பண்ணும்போது ரியல் வரும், இது ரெண்டு பண்ணும்போது இமேஜினரி வரும். பாருங்கள், இமேஜினரி வரும், ஐயை தான் வெளியெடுத்துட்டேன். அப்போ மைனஸோடு சேர்த்துக்கிடுங்க, -xy. மைனஸ் இருக்கிறனால -xy. அடுத்தது இது ரெண்டு பண்ணும்போது இமேஜினரி வரும். அப்போ ஐயை வெளியெடுத்துட்டேன், பாக்கி என்ன இருக்குது? ப்ளஸ் y - 1 x + 2. அவ்வளோதான், = π/4. இங்கே ஆர்குமெண்ட். ஓகேவா? அடுத்தது கீழே வந்து a + b a - b. ஸோ x + 2 a² - b², x + 2 மைனஸ் a + b a - b. சரி, a² - b². அப்போ x + 2 ஹோல் ஸ்கொயர் -y². மைனஸ்ன்னு நினைப்பீங்க, கிடையாது. இங்கே ஐ இருக்குது இல்லையா, ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. அப்போ -i² + 1ன்னு சொன்னேன். ரெண்டு இன்ட்டு பண்ணும்போது அப்படி தானே வரும். அப்போ இங்கே ப்ளஸ் தான் வரும், மறந்துடாதீங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தவரை கீழே வந்து இந்த ஃபார்முலா இங்கே ஐ வரனால போட்டிங்கன்னா a + b a - b எங்கே வந்தாலுமே ஐ வந்துச்சுனாலே ப்ளஸ் மைனஸில் ஐ வந்துச்சுனாலே இங்கே ப்ளஸ் தான் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ ஆர்குமெண்ட்டுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குது? ஆர்குமெண்ட் ஆஃப் a + ibனா நம்ம வந்து tan inverse ஆஃப் இமேஜினரி மாடுலஸ் ஆஃப் இமேஜினரி டிவைடட் பை ரியல் போடுவோம். tan inverse ஆஃப் b/n போடுவோம். அந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். tan inverse ஆஃப் இதுதான் இமேஜினரி டேர்மு, இமேஜினரி -xy ப்ளஸ் y - 1 x + 2 டிவைடட் பை போட்டேன் b/a அப்படிங்கிறேன். அப்போது இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம், ரெண்டுக்குமே எல்சிஎம்மில் தான் இருக்குது. அப்போ இதையும் போடணும். x + 2 ஹோல் ஸ்கொயர் + y². நான் y டேர்மை போட்டுட்டேன், அதாவது b டேர்மை போட்டுட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த b டேர்மை போட்டுட்டேன். இப்போது a டேர்ம் போடுறேன். a டேர்ம் என்னது? x × x + 2 ப்ளஸ் y × y - 1. திரும்பவும் இதுக்கும் எல்சிஎம் என்னது? x + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y² = π/4. எந்த ரவுட்டுமே இல்லை, இது ரெண்டு கேன்சல், எந்த ரவுட்டுமே இல்லை.
இனி அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ஸோ tan இன்வர்ஸ் அப்படி கொண்டு போயிடலாம். அப்போ tan π/4 மாறிடும். ஸோ இந்த இடத்துல -xy, இது ஒரு பிரச்சனை இந்த போர்டில், அந்த போர்டாக இருந்தால் பிரச்சனை தெரியாது. -xy, அப்போ இன்ட்டு பண்ணுறேன் xy, x into y xy, சரிங்களா, ப்ளஸ் 2y, x into x xy ப்ளஸ் 2y. இது ஒரு பிரச்சனை. ஆஹா, சரிங்களா, -xyன்னு இருக்குது, -xyன்னு இருக்குது, xy ப்ளஸ் 2yன்னு எழுதிட்டேன். -x அடுத்து இன்ட்டு பண்ணால் -2, -x -2. ஓகே, அதை எழுதியாச்சு. கீழே இன்ட்டு பண்ணணும். இனி சாமி கீழே இன்ட்டு பண்ணணும், பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்ட்டு பண்ணுறது எதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா நான் வந்து அப்படி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து கீழே இன்ட்டு பண்ணால் x into x x ஸ்கொயரு, x ஸ்கொயர் ப்ளஸ் 2x, x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ். ஸோ அடுத்தது நீங்கள் தான் சொல்லணும், y இன்ட்டு பண்ணுறதில், y இன்ட்டு பண்ணுறதில் சொல்லுங்கள். y into y ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் மைனஸ் y. ஸோ இந்த மாதிரி இன்ட்டு பண்ணியாச்சு. tan π/4 வந்து 1. ஸோ இந்த இடத்துல இது ரெண்டு கேன்சல். அப்போது 2 மேலே வந்து 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2, கீழே வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. ஓகேவா? இந்த டேர்ம் அப்படியே இங்கே போய் இன்ட்டு ஆகிடும். அப்போது 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய். அவ்வளோதான், இன்ட்டு ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஆர்டர் எழுதுவோம், எல்லாமே இப்படி கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய் இப்படி கொண்டு வாங்க, மைனஸ் 2y ப்ளஸ் எக்ஸ், சைன் மாறும்ல, ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 2x ப்ளஸ் எக்ஸ் என்னது ப்ளஸ் 3x, இது ரெண்டு கூட்டினா மைனஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஆன்சர் வந்துச்சான்னு தெரியல, செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆன்சரு. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன், லோக்கஸ் ஆஃப் P அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கரெக்டு தான். ப்ளஸ் 3x மைனஸ் 3y ப்ளஸ் 2. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக. நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், சாரி. பட் இந்த 3 சம்மே ரொம்ப முக்கியமான சம். பொறுமையாக உட்காந்து போடுங்க, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த சீரீஸை தொடர்ந்து ஆதரிங்க, இல்லைன்னா இந்த சீரீஸை ஸ்டாப் பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை. நல்லா போயிட்டுருக்கு, ஒழுக்கமாக நீங்களும் போடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.